விவாகரத்தாகி 92 நாட்களுக்கு பிறகு மனைவி மறுதிருமணம் செய்து கொண்டு ரிஜிஸ்டர் செஞ்சிடறாங்க. கணவன் அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போனா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரத்தாகுமா? கணவன் மனைக்குள்ள எக்ஸ்பார்ட்டி டிவர்ஸ் ஆயிடுச்சு, 92 நாளும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மனைவி இன்னொரு திருமணம் செய்துக்கிறாங்க. இன்னொரு திருமணம் செய்து அந்த திருமணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இப்போ 92 நாட்களுக்கு பிறகு கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மேல்முறையீடுக்கு போறாரு. மேல்முறையீடுக்கு போகும்போது ஏற்கனவே மனைவி திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த திருமணத்தை ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரத்தாயிடுமா? அந்த திருமணம் செல்லுமா செல்லாதா? ஆஸ் பர் செக்ஷன் 15 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு திருமணம் ஒரு டிவோர்ஸ் கிடைச்சு 90 நாட்களுக்குள்ள மேல்முறையீடோ செட்டசைட் பெட்டிஷனோ அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த திருமணம் செல்லும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மனைவி 92 நாட்கள் கழிச்சு தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. திருமணம் செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை யாராலையும் மாற்றவே முடியாது. அது வேலிடான திருமணம் தான். அந்த திருமணம் செல்லும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரத்து ஆகாது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.